செம்பா இறுதி அத்தியாயம் 40. பொன்கயா ஒளிர்ந்தது. செம்பா சிரித்து கொண்டிருந்தாள். வெற்றியை தீர்க்கமாக உணர்ந்த சிரிப்பு அது. ஆனால் தல்கே தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. தனி ஒருவனாயினும் குயாவை தகர்த்து அந்த இஜ்னாசியின் நெஞ்சை பிளக்காமல் அவன் விடுவதாக இல்லை. அந்த எண்ணத்தோடு அவன் சட்டென்று வளைந்து இறந்து கிடந்த வீரன் ஒருவனின் வாளை பிடுங்கிக் கொண்டு பாய, திடீரென்று அவன் பெயரை அழைத்தபடி அவன் முன்னே வந்து நின்றார் யூசு. சட்டென்று தடைப்பட்டான் தல்கே. யூசுவா? நானேதான். தோல்வியை ஏற்றுக்கொள் தல்கே. தல்கே மிக குழம்பினான். இஜ்னாசியின் படையில் இத்தனை பூரிப்போடு யூசுவா? இந்த பெண், இவள் யார்? இந்த போர் யுக்திகள், இது யார் செய்த வினோதம்? யூசுவா அன்றி இந்த புதிய பெண்ணா? ஆம், அவனை குழப்பிய போர் தந்திரங்கள் இந்த நிலத்துக்கே புதியவைதான். சிறு குடிகளாய் இருந்த பியான்ஹோனோ, சிறு தேசமாக இருந்த சாரோவோ, அவர்களுக்கு போர் முறை கற்றுத்தந்த பூர்வக்குடியோ அறியா புது யுக்திகள் அவை. ஆணிரை கவர்தலிலும் அறங்கள் வகுத்த ஆதி குடிகளின் போர் யுத்திகள் அவை. மேற்திசை தமிழ் மண்ணிலிருந்து செம்பவளத்தின் வழியாக இறக்குமதியாகியிருந்த தந்திரங்கள் அவை. எத்தனை கதைகள் பாண்டிமாதேவியிடம் கேட்டிருப்பாள் செம்பா. பேரரசன் நெடுஞ்செழியனின் எத்தனை விசித்திர யுக்திகளை கேட்டு கேட்டு வியந்திருப்பாள். சேரனுடனான போரிலே அவனது மலை நிலத்திலே பாண்டியன் உடைத்து முன்னேறிய கன்னிகளை எல்லாம் விவரமாக சொல்லி இருக்கிறாள் பாண்டிமாதேவி. அவைதான் இப்போது குயாவின் வெற்றிக்கு உறுதுணையாக நின்றன. யார் நீ? யூசுவை விடுத்து கேள்வியை அந்த பெண்ணை நோக்கி வீசினான் தல்கே. சுரோவின் படை தளபதிகளில் ஒருத்தி. அறிமுகம் போதுமா? வாளை நீட்டியபடியே பேசினாள் செம்பா. சுரோ? சுரோவா? சுரோ இப்போது அப்படியென்றால் அதிகாலையில் கிளம்பும் போது எதிரி பாசறையில் அவன் கேட்ட கூக்குரல் உண்மைதானா? ஊக்கம் ஏற்படுத்த கூவிய கூச்சல் என்று நினைத்தானே. சுரோ வந்தே விட்டானா? தல்கேவிடம் தடுமாற்றம் மிக தெளிவாக தெரிந்தது. செம்பா நிதானித்தாள். ஒரு நாள் முழுவதுமாக தல்கேவின் போர் முறையை நேரடியாக பார்த்து கொண்டிருந்தவள் தனது முதல் போரிலேயே ஒரு பெரு வீரனோடு மோதுகிறோமே என்று உள்ளம் மகிழ்ந்திருந்தாள். அவனது ஆக்ரோஷம் அச்சம் தந்ததோடு உற்சாகமும் தந்தது. இந்த வீரத்தை வென்றுவிட்டால் எப்படி இருக்கும் என்ற வேகத்தில்தான் அவன் யுக்திகளை உடைக்கும் வேகம் கணித்து கன்னிகளை வைத்து கொண்டே வந்தாள். அந்த வீரன் இப்போது தடுமாறுகிறான். சுரோவின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் தடுமாறுகிறான். சுரோ உயிரோடு இருக்கிறானா? நலமாக இருக்கிறானா? விசித்திரமான வகையில் முகம் எங்கும் ஒளிர, கண்கள் பனிக்க, நடுங்கும் குரலில் தல்கே கேட்ட அதே நொடி தெற்கே நக்தும் நதிக்கரையில் வெற்றி கோஷம் விண்ணை பிளந்தது. 2ஆம் நாளின் பிற்பகுதி வரை நடந்த உக்கிர போரில் யூரி தன் முழு பலத்தையும் வீரத்தையும் காட்டினான். குயா நகரின் எல்லையில் நடந்த அந்த போரிலே இருபுறமும் சேதம் ஏற்பட்ட போதிலும் குயா படையினரின் அன்றைய உத்வேகம் அளவிட முடியாததாகவே இருந்தது. சாரோவின் படையோ தடுமாறியது. இறந்து விட்டதாக சொல்லப்பட்ட சுரோ படை நடுவே பெரு வீரனாக நின்றதை பார்த்து அதிர்ந்து போனான் யூரி. அந்த பொன் முகத்தை பார்த்த பூரிப்பில் எதிரியின் படையில் அனைவரும் 2 மடங்கு வேகத்தோடு போர் புரிவதையும் கண்டான். புதிய யுக்திகள் கையாளப்பட்டன. இதற்கெல்லாம் தயாராகி இருக்காத யூரி மெல்ல தன் தோல்வியை உணர்ந்தான். 2ஆம் நாளின் அந்தி துவக்கத்தில் சாரோவின் படை பின்வாங்கியது. கிம் சுரோ, கிம் சுரோ என்ற கூச்சல் நிலம் அதிர்ந்தது. நதி குளிர்ந்தது. வானம் வளைந்து வானவில்லாக நின்றது. உற்சாக பெருங்கூச்சலில் குயா தத்தளித்தது. குயாவின் பெரு வெற்றி செய்தி நிலமெங்கும் பரவியது. போர் முடிந்த மறுநாள் குயாவில் சபை கூடியிருந்தது. பியோன்கான் பெருந்தலைகள் கூடியிருந்த அவை அது. இஜ்னாசியும் அங்கேதான் இருந்தான். தலைவரே, அந்த கடவுளரின் திருவுளத்தால் தான் நீங்கள் திரும்பி வந்தீர்கள். வெற்றியும் நம்மை தேடி வந்தது. ஒரு விழா ஏற்பாடு செய்தே ஆக வேண்டும். உற்சாக குரல் ஒன்று கோரியது. விழா எடுப்பதிருக்கட்டும், அதைவிட முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறதே. முதலில் அதை செய்யலாம், பிறகு விழாவும் எடுக்கலாம். ஜீமின் பீடிகையோடு பேச்சை நகர்த்தினார். சுரோ புன்னகையோடு எழுந்து நின்றான். ஒரு படை தலைவனாக என்னுடைய எண்ணத்தை சொல்கிறேன். குயாவும் நமது கூட்டமைப்பு குடிகளும் வளர்ந்து வருகின்றன. பிறர் கண்களில் படும்படியான உறுத்தும்படியான வளர்ச்சி அது. இனி நாம் நமது ஆட்சி முறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்தே ஆக வேண்டும். நமது 12 கூட்டமைப்புகளையும் இணைத்து புதிய கயா நாடுகளாக அறிவிக்க நினைக்கிறேன். இனி ஒரு எதிரியின் வாழ் முனைக்கு மடியா வண்ணம் நமது படைபலத்தை பெருக்குவோம். இந்த நிலத்திலே நம் கயாவை மிஞ்சிய நாடு வேறு எங்கும் இல்லை என்ற பெயரை உருவாக்குவோம். என்ன சொல்கிறீர்கள்?
முடிவை உங்கள் கையிலேயே விடுகிறேன். எளிமையான தெளிவான அவனது பிரகடனத்தை கேட்டு பெரும்பான்மையினர் உற்சாக குரல் எழுப்பினர். இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதானே. இனி குடித்தலைவர்கள் நிம்மதியாக இருக்கலாமே. அரசன் பார்த்து கொள்வான். கயாவின் மன்னர் கிம் சுரோ வாழ்க வாழ்க. நிலம் தந்த நெடுவேந்தன் வாழ்க வாழ்க. பொறுங்கள் பொறுங்கள், அதற்குள் கூச்சல் என்ன? எங்கள் இஜினாசி. ஹிம்சானின் குரலை இடைமறித்து உரக்க ஒலித்தது சுரோவின் குரல். அவன் இன்னும் முடித்திருக்கவில்லை. மெல்ல நடந்து இஜினாசியின் அருகே வந்து நின்றான் சுரோ. என் சகோதரன், உங்கள் தலைவன் இஜினாசியின் வீரத்தை மறுப்பதற்கில்லை. முதல் நாள் போரிலே அதை எல்லோருமே கண்டிருப்பீர்கள். அவனை போலொரு பெரு வீரன் நிலத்தை ஆள்வது அவசியம் என்றான் சுரோ. என்ன என்ன இது? ஆட்சியை அவனுக்கு விட்டு கொடுக்க போகிறீர்களா? மன்னா, இதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். யாருடைய பிச்சையும் எனக்கு தேவையில்லை. விலகி நடக்க போன இஜினாசியை கைப்பிடித்து நிறுத்தினான் சுரோ. அனைவரும் நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேளுங்கள். இனி குயாவின் வடக்கும் வடகிழக்கும் ஆகிய 8 குடிகளை ஒன்றிணைத்து பொன்கயா உருவாகும். தென்மேற்கே 4 குடிகளும் மலை நிலங்களும் கடலை ஒட்டிய பகுதியும் சேர்த்து தேகயா உருவாகும். தேகயாவின் மன்னராக இஜ்னாசியை முன்னிறுத்த விரும்புகிறேன். எல்லோருக்கும் சம்மதம்தானே? அவை அமைதியாக யோசித்தது. அண்ணன் தம்பி இருவரும் ஆட்சியில் இருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். ஆளுக்கொரு திசையை பார்த்து கொள்வார்கள். மெல்ல ஆமோதிப்பு குரல்கள் ஒலிக்கலாயின. ஹிம்சானுமே இதை எதிர்பார்த்திருக்கவில்லை. அதிலும் தனது குடி இருந்த மலைப்பகுதியை ஒட்டி இன்னும் நாட்டின் எல்லையை விரிவாக்கும் வாய்ப்புள்ள கடல் பட்டினம் உருவாக்க வாய்ப்புள்ள பகுதியை இந்த அண்ணன் தம்பிக்கு தருவான் என்று ஹிம்சான் சிறிதும் நினைத்திருக்கவே இல்லை. இத்தனைக்கு பிறகும் இஜ்னாசிக்காக யோசித்திருக்கிறான் இந்த சுரோ மடையன். என்னவோ போகட்டும். இனி தேகயா என் நாடு. இஜ்னாசி மன்னனானால் என்ன? இனி ஹிம்சான் தானே மன்னனின் மாமன். ஹிம்சான் முகத்தில் பூரிப்பை பூசிக்கொண்டான். போலவே மற்ற குடித்தலைமை குடும்பத்தினர்களுக்கும் அந்தந்த நாடுகளின் முக்கிய பொறுப்புகள் தரப்பட்டன. அனைவருக்கும் ஆனந்தம். ஓலைகள் வரையப்பட்டன, சாசனங்கள் அறையப்பட்டன, புதிய ஆணைகள், புதிய துவக்கம், எல்லாம் நல்லபடியாகவே நடந்தது. ஆனால் யூசு எதிர்பார்த்த அன்பு மழை பொழியவில்லை. சகோதரர்கள் ஒரு சொல் கூட பரிமாறிக்கொள்ளவில்லை. அவன் மீதான கொலைவெறி தாக்குதலை செய்தது யார் என்ற விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை உடனே நிராகரித்தான் சுரோ. செய்கைகளில் தம்பி மீதான அன்பை தயக்கமின்றி காட்டியிருந்த சுரோ சொற்களை எண்ணி பகிர்ந்தான். இஜினாசியோ வாய் திறக்கவில்லை. அவன் மனதில் இருப்பதுதான் என்ன? இன்னும் தீரா பகையா? அன்றி பகை உருகி புதிதாக மலர்ந்த மதிப்பா? அன்றி யாரும் அறியாமல் அவன் நெடுநாட்களாக ஒளித்து வைத்திருந்த அன்பா என்று எதுவுமே காட்டாமல், ஒரு சொல் கூட உதிர்க்காமல், அண்ணனின் முகத்தை கூட பார்க்காமல் இஜினாசி பரியேறி கிளம்பினான் தன் புதிய தேசம் நோக்கி. நாடு கிடைத்த மகிழ்வில் உற்சாகமாக உடன் கிளம்பினர் ஹிம்சானும் அவனது அடிப்பொடிகளும். பொன்கயா பிறந்தது. பட்டொளி வீசி பறந்த புதிய கொடியின் கீழே நின்று கை அசைத்த கிம் சுரோவின் உருவத்தை பார்த்து கண்கள் பணிக்க கையாட்டி கூக்குரலிட்டு சிலிர்த்தது மக்கள் கூட்டம். அவையிலே கும்மாளம் இருந்தது. அமைச்சர் ஜீமின் சிரித்தபடியே கேள்வியை போட்டார். மன்னா, நாடு பிறந்தது நல்லது. இனி தலைவனுக்கான லட்சணத்தோடு ஒரு திருமணமும் செய்து கொள்ள வேண்டும். இனியும் தாமதிப்பதற்கு இல்லை. இல்லை இல்லை, இனி தாமதிப்பதற்கு இல்லை. சுரோவின் வேக பேச்சில் தொனித்த பொருளை உணர்ந்தவராக யூசு மட்டும் அவையடக்கம் மறந்து அட்டகாசமாக சிரித்தார். அப்படியென்றால் அதற்கான ஏற்பாடுகளை என்று யாரோ எடுத்து கொடுக்க ஜீமின் கை நீட்டி இடைமறித்தார் அவரை. நாம் என்ன ஏற்பாடுகளை செய்வது? இதோ நம் மன்னர் சுரோ அந்த கடவுளர் தந்த வரம்தானே. அதிலே உங்களில் யாருக்காவது மாற்று கருத்து உண்டா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. நாங்கள் அந்த கனவை மறக்கவே இல்லை. வானிலிருந்து வந்த பொன் முட்டையில் தோன்றியவர்தான் சுரோ. கடவுளர் தந்த பரிசு அவர். ஆம், அந்த கடவுளர்தான் இறப்பின் வாயிலுக்கு சென்றுவிட்ட நம் மன்னர் சுரோவை மீண்டும் அழைத்து வந்து தந்தது. ஆமாம் ஆமாம், ஆமோதிப்புகள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. அந்த கடவுளரே அவரின் இணையையும் தீர்மானித்து விட்டார். என்ன சொல்கிறீர்கள் ஜீமின்? ஜீமின் யூசுவை பார்க்க, யூசு சுரோவின் கனவையும் அதிலே கண்டபடியே அந்த இளம்பெண் நிஜத்தில் வந்து சுரோவை காப்பாற்றியதை பற்றியும் எடுத்து கூறினார். ஏற்கனவே செம்பாவை பற்றி அறிந்திருந்தவர்கள் கூட கனவு குறித்த புதிய தகவலை கேட்டு வாய் பிளந்தனர்.
எல்லாம் கடவுளரின் முன்னேற்பாடுதான். அன்றி சரியாக நம் நிலத்தருகே வந்து அவர்கள் வந்த களம் சிதையுமா? சுரோவை காப்பாற்றத்தான் இளவரசி இங்கே வந்திருக்கிறாள். கடவுள் சித்தம். அது மட்டுமல்ல, இந்த போரின் வெற்றிக்கும் மிகப்பெரிய பலம் இளவரசியின் யோசனைகள்தான். உண்மையாகவா? ஆம், அவர் தந்த யுக்திகளால் தான் சாரோவை வென்றோம். அவரே தல்கேவின் முன்பு வாளெடுத்து வென்றார். ஆமாம் ஆமாம், கிழக்கே நடந்த போர் பற்றி தான் ஊரெல்லாம் ஒரே பேச்சு. யார் அந்த பெண் தளபதி என்று பேசி மாளவில்லை. அவர் யார் என்று நினைத்தீர்கள்? மேற்திசையிலே பெயர் பெற்ற ஆதி நிலத்தின் மன்னன் மகள். ஹியோ வம்சம் என்று பெயர். குறிப்பு: ஆய்குடி என்பது அவர்களது மொழியில் ஹியோ குடி என்று அழைக்கப்பட்டது. தவிரவும் பாண்டியன் எனும் பெருவேந்தனின் சுவிகார புத்திரியாம். இளவரசியின் பெயர் செம்பவளம். தாய் வழியிலும் தந்தை வழியிலும் ஸ்வீகார தந்தை வழியிலும் என்று அவர் ஆள நாடுகள் பல இருந்த போதும் தனக்கென ஒரு நாட்டை தானே தேடி பிடிப்பேன் என்று கடலோடி கிளம்பிவிட்டவர். அவர் வந்து வாள் எடுத்தது நமக்காகத்தான், நமது மன்னர் சுரோவுக்காகத்தான். இச்சித்திரத்தை பாருங்கள். சுரோவின் கனவில் வந்த இளவரசி அவளது கனவே சுரோ என்று எண்ணுகிறார். அவரை சுரோவுக்கு மனம் முடிப்பதே கடவுளருக்கு நாம் செய்யும் சரியான மரியாதையாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? அருமையான யோசனை, அப்படியே செய்வோம். அமைச்சர்கள் புடைசூழ தீவுக்கரையில் வந்து இறங்கியது சுரோவின் தூதுக்குழு. கூடாரத்து வாயிலில் நின்ற கண்ணன் புன்னகைத்தான். மனம் நிறைந்த புன்னகை அது. போர் முடிந்த நாளிலிருந்து செம்பவளத்தின் கண்களில் தென்படும் மாற்றங்களை அவன் அறியாதவன் அல்லவே. கடலோடி கரை கண்டவள், போரிலே வென்று கொடுத்தவள். அவளை இந்த நிலத்தினர் ஏற்றுக்கொள்வார்களோ என்ற அவனது எண்ண குமைச்சலுக்கு மருந்தாக வந்து நின்றிருந்தனர் அவர்கள். நாங்கள் இளவரசியை காண வந்திருக்கிறோம். பொன்கயாவின் மன்னர் அவரை முறைப்படி காண விழைகிறார். என்ன நோக்கமோ? மனம் முடிக்கும் எண்ணம்தான், வேறென்ன? எங்கள் ஊரில் மனம் முடிக்க மாப்பிள்ளைதான் மணமகள் வீட்டுக்கு வந்து நின்று கேட்க வேண்டும். கண்ணன் மெல்ல சொல்ல, அதாவது என்றனர். அதாவது உங்கள் மன்னரே நேரே வந்து அழைக்கச் சொல்லுங்கள். மிடுக்காகவே சொன்ன போதும் விளையாட்டு புன்னகையை மறைக்க முடியவில்லை கண்ணனால். உடன் நின்றப்போ சங்கன் மற்றும் எழினியின் முகங்களிலோ மகிழ்ச்சி புன்னகை வெளிப்படையாகவே தெரிந்தது. இவ்விரு நாட்களாக செம்பவளத்தை எவ்வளவு கேலியும் கிண்டலும் செய்து விளையாடியிருப்பார்கள். அதிலும் சங்கன் முகம் அளவிட முடியாத பூரிப்பை கொண்டிருந்தது. அவனது குட்டி தங்கைக்கு கல்யாணமாக போகிறதே. இப்படி வேடிக்கையாக கண்ணன் கேட்க, உங்கள் புறத்து முறைமைகளை நானும் படித்து கொண்டேன் கண்ணன். இதோ நானும் தான் வந்திருக்கிறேன். கூட்டத்தை விலக்கியபடி சுரோ வந்து நிற்கவும் சட்டென மடிந்து பணிந்தான் கண்ணன். மன்னருக்கு வணக்கம் என்றான். அடடா, என்ன இது? இத்தனை நாள் இல்லாத பழக்கம். கூடாரத்தில் இருந்தபோது என்னை வேடிக்கை பேசி பரிகசித்ததெல்லாம் மறந்துவிட்டதா கண்ணன்? அதெல்லாம் நீங்கள் சுரோவாக இருந்தபோது. இப்போது நீங்கள் எங்கள் தேவியின் தேர்வு, எங்கள் மன்னர். அந்த முகத்திலே ஒளிர்ந்த பெருமிதமும் மரியாதையும் கண்டு ஜீமின் மிக மகிழ்ந்தார். சுரோ கொடுத்து வைத்தவன்தான் என்று எண்ணிக்கொண்டார். இனியாவது உங்கள் இளவரசியாரின் தரிசனம் கிடைக்குமா? கிடைக்கும். உள்ளிருந்து வந்த குரலும் உருவமும் கண்களை மனதை நிறைத்த நொடி சுற்றி இருந்த யாவும் மறந்து போனது சுரோவுக்கு. அவர்கள் இருவரை தவிர்த்து மற்ற யாவரும் கரைந்து போயினர். கனவுகள் 2 நனவாகி இருந்தன. காதல் பூத்த கண்களோடு மௌனித்து நின்ற இருவரையும் கண்டு மகிழ்ந்தது சுற்றம். வெகு விமரிசையாக நடந்தது திருமணம். கண்ணனும் நோய்வாய்ப்பட்ட டோரியனும் சுரோ தந்த பரிசு பொதிகளோடு மனம் இன்றி விடைபெற்று கிளம்பினர் மேற்திசை நோக்கி. இளவரசி செம்பவளம் கொண்டு வந்த பொன் பொருள் பொதிகள் அரண்மனைக்கு சென்ற வரிசை கண்டு வாய் பிளந்து மக்கள் கூட்டம் நின்றது. இளவரசி செம்பவளம் அவளது குடிப்பெயரான ஹியோ என்ற பெயரையே தாங்கி ராணி ஹியோ ஹுவாங் வாக் ஆனாள். கிம்ஹே என்று பெயர் சூட்டப்பட்ட தலைநகரிலே இருந்தபடி தாய் போல அரசியும் தந்தை போல அரசனும் காப்பாற்ற பொன்கையா பொலிவான ஆட்சியை கண்டது. நாடு நகர் செழிக்க நல்லாட்சியும் நடந்தது. பொன்கையா ஒளிர்ந்தது. பின்னுரை: ஒன்றிணைந்த பியோன்ஹான் பிற்பாடு கயா தேசங்கள் ஆயின. சாரோ ஷில்லாவானது. சாராவின் மன்னர் நாம்ஹே தல்ஹேவை அடுத்த மன்னனாக்க முயல தல்ஹே மறுத்து தனது மைத்துனன் யூரியை மன்னனாக்குகிறான். யூரிக்கு பின்னரே மன்னர் பதவி தல்ஹேவுக்கு வருகிறது. கிம் சுரோ மற்றும் ஹியோ ஹுவாங் ஓக்கின் 2 பெண்கள் தல்ஹேவின் மருமகள்கள் ஆனதாகவும் சில கதைகள் உண்டு. கொரிய இதிகாசங்களிலே
கிம் சுரோவின் ராணி தனியிடம் பெறுகிறாள். அவளது மொழியும் வழமைகளும் கலாச்சார கூறுகளும் கொரிய நிலத்து மக்களோடு பிரிக்க முடியாத இணைப்பை பெறுகின்றன. பிற்காலத்தில் அவளது இரு பிள்ளைகள் ஆய் குல பெயரை ஹியோவை தக்க வைத்துக் கொள்கின்றனர். இன்றளவும் கொரிய நிலத்தின் பெரும்பான்மை வம்சமான கிம் வம்சம் கிம் சுரோ வழி வந்தவர்களாகவும் ஏறத்தாழ 6 மில்லியன் கொரிய மக்கள் ஹியோ வழி வந்தவர்களாகவும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். இப்படித்தான் கனவு தேடி கரை கடந்த ஒரு வீரப்பெண்ணின் எழுதப்படாத வரலாறு அந்நிலத்தின் காற்றோடு மண்ணோடு கலந்திருக்கிறது. பன்னெடுங்காலமாக மொழியிலும் கலாச்சார பண்பாட்டு வடிவங்களிலும் ஆங்காங்கு விடுபட்ட விடுகதை துணுக்குகளாக விரவி கிடக்கிறது. அந்த விடுகதை துணுக்குகளை தமிழ் நிலத்துக்கும் கொரிய தீபகற்பகத்துக்குமான உறவின் சாரங்களை பொறுக்கி கதை செய்து வாசகர்களிடம் தந்துவிட்டேன். இனி இவ்விரு நிலத்தின் தொடர்புகளை வரலாற்று பெருவெளியில் நிறுவும் சாத்தியங்களை வருங்காலம் செய்யட்டும். இப்படிக்கு ஆசிரியர்.